பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு லூக்கா 1:13. தூதன் அவனை நோக்கி, சக்கரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீங்கள் ஆண்டவரை நோக்கி எப்படி கேட்குறீங்க? ஆண்டவருடைய சித்தத்தின்படி உங்களுடைய தேவைகளை கேட்கிறீர்களா? அல்லது பேராசையில் கேட்குறீங்களா? இல்லை எனக்கு இது நடந்தே ஆகணும்னு கேட்குறீங்களா? எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தரிடத்தில், ஆண்டவரே உங்கள் கவலைகளெல்லாம் வைத்து விடுங்கள் என்கிட்டன்னு சொன்னீங்களப்பா. இதோ என் கவலையெல்லாம் உன் கையில் வச்சுருக்கிறப்பா, உமக்கு சித்தமானால் இதை வாய்க்க செய்யுங்க அப்படின்னு ஜெபிக்கிறீங்களா தேவ பிள்ளைகளே? வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு விசேஷமாக இந்நாட்கள் கொடிய காலங்களாய் போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் வாலிபத்தை வீணடிக்காதபடி தேவனுக்காக ஏதாவது செய்யுங்கள். உங்கள் வேண்டுதல் கேட்கப்படும். தோல்வியானாலும் சரி, படிப்பு காரியமானாலும் சரி, குடும்ப காரியமானாலும் சரி, வேலை ஸ்தலங்களிலானாலும் சரி, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய பரம தகப்பன் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகளை அறிந்த தேவன், நம்மை எப்பொழுதும் நம்மளை கைவிடாத நேசர் நம்மோடு கூட இருக்கிறார். பிலிப்பியர் 4:6 சொன்னது போல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடக்கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்பதற்கு முக்கியமான ஒரு குறிப்பு, நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கணும் தேவ பிள்ளைகளே, ஜெபிக்கணும் தேவ பிள்ளைகளே. ஜெபம் நம்ம வீட்டை சுற்றி வர வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, எங்கு சென்றாலும் ஜெபத்துடனே கடந்து போங்க. கர்த்தராகிய இயேசு உங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் அவர் சந்திப்பார் தேவ பிள்ளைகளே. கர்த்தர் நீதிபரராக இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. வருங்காலத்தை குறித்து கவலைப்படாதீங்க. உங்கள் கவலைகளெல்லாம் என் மேலே வச்சிடுங்கன்னு சொல்கிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது நம்ம ஏன் கலங்கணும்? நம்ம ஏன் திகையணும்? நம்ம ஏன் போராடணும்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை எப்போதும் நாம் அறிந்தவர்களாய் காணப்படணும் தேவ பிள்ளைகளே. அவர் எப்போதும் நம் வாக்குமாறாத தேவன். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லியிருக்கிறார் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. நம்ம அது வெகு காலமாய் காத்திருந்தாலும் நம்ம இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். விரும்பினது வரும்பொழுது கர்த்தர் ஜீவ விருட்சத்தை தருகிறார். வாலிப பிள்ளைகளே, விரும்பினதை கேளுங்கள், கர்த்தர் தருவார். அவருக்கு சித்தமானால் அதை தருவார். அதன்படி நம்ம ஜெபிப்போமா? இந்த காலை வேளையில் நம்ம ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தந்தையே, அப்பா, அருமையான இந்த காலை வேலைக்காயமை நஞ்சோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்னது வார்த்தையின்படி, டு நாட் பி அஃப்ரைட். ஆமாண்டவரே, நாங்கள் பயப்படலப்பா. நீங்கள் எங்கள் கூட இருங்கப்பா. வாலிப பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவரே. போக்கில் வரத்தில் கூட இருங்கப்பா. பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, வியாதிஸ்தர்களுக்காக ஆண்டவரே, திக்காற்றவர்கள் ஏழைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் பயத்துடனே கர்த்தாவே என் ஜெபம் கேட்கப்படலையான்னு இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீரே மகிமைப்படுங்க. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும் ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹாவ் a blessed day. Bye.